இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது. கிரக பயிற்சியால் சில ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது. ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்க. மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி வித்திரம் இருக்குது. மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குவிக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். வர்ற மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி வர்றாரு. இந்த கிரகங்களின் பயிற்சிகள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் 2025 மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு இந்த 5 கிரகங்களின் பஞ்சகிரக யோகம் உங்கள் ராசியில் உருவாகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் பலவிதமான சவால்களை மேற்கொள்ள வேண்டி வரும். இந்த மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறனால தான் இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் பல சவால்கள் எதிர்கொள்வீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமும் குணத்துலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதே போல் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் சமாளிக்க நீங்கள் கடுமையான நிபந்தனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பகவானின் அருளால் திருமண உறவில் சீராக மாற்றம் ஏற்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வேலைக்கான யோகம் உருவாகுது. இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வியாபாரம் தொடங்கலாம் அல்லது வியாபாரத்தில் புதிய விஷயங்களை மேம்படுத்துவீங்க. வேலை செய்யும் ஜாதகக்காரவங்களுக்கு தொழில்துறையில் சக தொழிலாளர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் வேலையில் நீங்கள் நல்ல மற்றும் வலுவான நிலையில் பலன் பெறுவீங்க. இந்த மாதம் நிதி ரீதியாக ரொம்ப சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மாதத்தின் கடைசி பகுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். இந்த மாதம் மாணவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடும்ப வாழ்க்கையில் இணக்கமாக இருப்பீங்க. உங்கள் ராசியின் 10வது வீட்டில் அதிபதி உங்கள் ராசியின் 3வது வீட்டில் நுழைகிறாரு. அதே சமயம் உங்கள் 7வது 9வது மற்றும் 11வது வீட்டின் பார்வையால் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமாக இருக்கும். வியாபார ஜாதகக்காரவங்களுக்கு 7வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறனால உங்கள் ராசியில் 7வது வீட்டில் பஞ்சகிரக யோகம் இருக்குது. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிர பகவானுடன் 3வது வீட்டில் அமர்ந்திருந்து உங்களுக்கு சாதகமான பலன் தர்றாரு. இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் உணவு பழக்கங்களிலும் மற்றும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்தணும். பரிகாரம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பீஜ மந்திரம் தான் உங்களுக்கு சிறந்தது. மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு நல்ல காலகட்டத்தை பார்க்கலாம். உங்கள் பணியிடத்தில் நிர்வாகம் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் பங்களிப்புகளை மதிப்பிக்கத்தக்க முறையில் இருக்கும். எல்லா ஆதரவையும் வழங்க முன்வரக்கூடும். தொழில் புரியும் மீனராசி அன்பர்கள் உங்கள் முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் லாபத்திற்காக பொறுமையாக காத்திருக்கணும். புதிய தொழிலை தொடங்க விரும்புனீங்கன்னா இது ஒரு சாதகமான நேரம். முன்னேறுவதற்கான சிறந்த வழி என்பதால் ஒரு சிறிய தொடக்கத்தை எடுத்துக்கிறங்க. உங்கள் காதல் வாழ்க்கை கவனமாக இருக்கணும். தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு நல்ல நேரம் இருக்கலாம். சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் குடல் காதுகள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள் வரலாம். நிதிநிலை நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளியில் உங்கள் செயல்திறன் பாராட்டத்தக்கதாக இருக்குது. அதே போல் உயர் மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக காதல் உறவுகளை உங்களை வெளிப்படுத்தி கொள்ளையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சிறிய விஷயங்கள் கூட சர்ச்சைகளை எழுப்பிடும். திருமணமானவர்கள் ஒன்றாக அழகான நினைவுகளை உருவாக்குவீங்க. இருந்தாலும் உங்கள் முடிவுகளை பாதிக்கக்கூடிய வெளிப்புற தாக்கங்கள் குறித்து கவனமாக இருக்கணும். மூத்தவர்கள் மற்றும் வயதானவர்களுடன் தொடர்பு கொள்ளையில்
ஒரு வளமான அனுபவமாக இருக்கும். தவிர குழந்தைகளுடனான உங்கள் பிணைப்பு நல்லாயிருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். மீனராசி என்பர்கள் சாதகமான நிதி முன்னேற்றங்கள் நிறைஞ்சு இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய நிதிநிலை ரொம்ப நிலையானதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நல்ல வருமானத்தை தரக்கூடிய முதலீடுகளை செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரம். குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் நல்லெண்ணம் மீனராசி என்பர்களின் நிதிநிலையை சாதகமாக பாதிக்கும். வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகள் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் உதவும். உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். மீனராசி என்பர்கள் சில போராட்டங்களுக்கு பின்னாடி உத்தியோக வாய்ப்புகள் பிரகாசமாகும். உங்கள் பணியில் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகத்தின் ஆதரவு இந்த திருப்பத்தில் ஒரு பங்கை வகிக்கும். உங்கள் முதலாளிகள் உங்கள் படைப்பு திறனை பாராட்டுவாங்க. இது உங்களுக்கு அங்கீகாரத்தை தரும். பெரிய பணிகளை செய்ய உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ள மீனராசி என்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வெகுமதி பெறுவீங்க. இந்த மாதம் பதவி உயர்வு கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளுடனான மோதல்கள் முன்னேற்றத்தில் தாமதத்திற்கு வழிவகுக்கும். சட்டத்துறையில் உள்ள மீனராசி என்பர்கள் வாடிக்கையாளர்களின் சார்பாக ரொம்ப பயனுள்ள திட்டங்களில் பணியாற்றலாம். மேலும் முறையாக முடிக்கப்பட்ட பணிகளுக்கு பாராட்டுக்களை பெறலாம். தொழில் ரீதியாக மீனராசி என்பர்கள் தொழில் வளர்ச்சிக்கு பல்வேறு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஊடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் பணிபுரிஞ்சிங்கன்னா கணிசமான வெகுமதிகளை பெறலாம். சுகாதாரத்துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா நோயாளிகளிடம் இருந்து அங்கீகாரத்தை பெறலாம். ஆராய்ச்சி அறிஞர்களாக இருந்தால் உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கான நிர்வாகத்திரிடம் இருந்து ரொம்ப மரியாதையை பெறலாம். அறிவியல் சமூகத்தில் ஒரு பெயரையும் பெறலாம். உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மீனராசி என்பர்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி முதலீடுகளில் வெற்றி லாபம் அல்லது வருமானம் இதை காண விரும்புனீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். இந்த நபர்கள் புதிய முதலீட்டு திட்டங்களில் இறங்குவதற்கு முன்னாடி தற்போதைய சந்தை நிலவரங்களை கண்காணிக்கணும். செலவு குறைந்த நடவடிக்கையில் கண்டறிவது மிக முக்கியமானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை எடுக்கணும். சில பகுதிகளை சுத்தம் செய்வதில் அலட்சியம் அல்லது மோசமான செரிமானம் காரணமாக சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம். அதனால் நீங்கள் வீட்டில் உணவே தயாரித்து சாப்பிடணும். காதுகளில் அடைப்பு ஏற்படும். அழுக்கு மற்றும் மூக்கில் அடைப்பு போன்ற சிறிய பிரச்சனைகள் வருது. சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளுக்கு சாத்தியமான விருப்பங்கள் கொண்ட மாணவர்கள் பயனுள்ள பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறணும். வெளிநாட்டில் படிக்க விரும்புனீங்கன்னா வாய்ப்புகள் கதவை திறக்கும். முதுகலை பட்டதாரிகள் கல்வி முயற்சிகளில் சிறப்பாக செயல்படுவீங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதல் பெற அதிக நேரம் எடுக்காது என்பதால் நிதானமாக இருக்க முயற்சி செய்யணும். வெற்றி விரைவில் வரும் என்பதால் பொறுமையை வளர்த்துக்கணும். கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 3, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 16, 17, 18, 19, 21, 22, 23, 24, 25, 27, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 2, 4, 13, 15, 20, 26 மற்றும் 28. மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே பிள்ளைகளுக்காக தன்னோட இன்பத்தையே தியாகம் செய்யும் நேரம் வந்துருச்சு. பிள்ளைங்களின் நன்மைக்காக எந்த துன்பத்தையும் பொறுத்துக்கிருவீங்க. உத்தியோகம் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. உற்பத்தி பெருகி லாபமும் கிடைக்கும். குடும்ப தலைவிகள் ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டிய மாதம். எல்லாத்துட்டையும் நட்புறவு கொள்வது நல்லது. குறிப்பாக கணவர் வீட்டாரிடம் அனுசரித்து போகிறது நல்லது. மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற அதிக முறை எழுதி பார்த்து பழகணும். உடல் நலத்தில் அக்கறை இருக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு சித்தர்களின் ஜீவசமாதிக்கு போய் தியானம் மேற்கொண்டால் அது ஒரு பரிகாரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை நிறைஞ்சிருக்கணும். பணியிடத்தில் எல்லா ஊழியர்கள்னாலையும் பிரச்சனை உருவாகுது. நிதி விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தள்ளி போகுது. மாணவர்கள் நினைத்ததை சாதிக்க கடினமாக உழைக்க வேண்டி வரும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கறது நல்லது. மோசமான ஆரோக்கியத்தினால பணம் விரயமாக வாய்ப்பு இருக்குது.
இதுவரை இந்த பதிவில் மீனராசி என்பவர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.